இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 23 ஜனவரி 2025 வியாழக்கிழமை முதல் 29 ஜனவரி 2025 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ருது மகர தை மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலான காலகட்டம். 23 ஜனவரி வியாழக்கிழமை அன்றைக்கு திருநீலகண்டர் தாயுமானவர் குரு பூஜை, 24 கரிநாள், 25 சனிக்கிழமை ஏகாதசி. சனிக்கிழமையும் ஏகாதசியும் சேர்ந்து வர்றது அன்றைக்கி தான் வாஸ்து பூஜை. காலையில் 10:06 10:42 வரைக்கும் நமக்கு அந்த செங்கல் வைக்க வேண்டிய நேரம். 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய தேசத்தின் குடியரசு தினம். 27 ஜனவரி திங்கட்கிழமை மாத சிவராத்திரி மகா பிரதோஷம். 28 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு போதாயன அமாவாசை. 29 புதன்கிழமை அன்று தை மாத அமாவாசை திருவோண விரதம். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷப ராசியில் குரு பகவான் வக்ரலமையில், மிதுன ராசியில் செவ்வாய் வக்ரலமையில், கன்னியா ராசியில் கேது, துலா ராசியில் சந்திரன், மகர ராசியில் சூரியன் புதன், கும்பராசியில் சுக்கிரன் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 23ஆம் தேதி இரவு 9:59 விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 26ஆம் தேதி காலையில் 7:56 தனுசு ராசிக்கு சந்திர பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 28 மாலை மணி 3:27 மகர ராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். அன்று காலை 11:54 மீன ராசிக்குள் சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி உச்சம் அடைகிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கவனத்தோடு நாம் நடந்துக்க வேண்டிய ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்தை இப்போ யாராவது நம்ம ஒருத்தர்கிட்ட கருத்து கேட்குறோம், அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அப்படியே அதை நாம் நம்பிடக்கூடாது. அப்போது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை நாம் தீர ஆராய்ந்து பார்த்து ஆலோசனை பண்ணி அதன் பிறகு முடிவெடுப்பது நமக்கு நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தீர ஆலோசனை பண்ணணும். அது மாதிரி ஒரு அவசரம், பதட்டம், படபடப்பு அதெல்லாம் கூடாது. நிதானமாக பொறுமையாக கவனமாக நாம் செயல்படணும். நம்முடைய ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் இந்த வாரம் முழுவதுமே ரொம்ப ஒரு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் தான் நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு தொழில் வாய்ப்புகள் அதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள், ஒரு விஷயங்கள் அதெல்லாம் நமக்கு ஏற்படலாம். அதில் நாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கணும். ஒரு வாக்கு கொடுக்கும்போது நம்மளால் முடிஞ்சதை மட்டும் வாக்கு கொடுக்கணும். அது மாதிரி ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துறது, வேலை செய்யக்கூடிய இடத்துல இல்லை தொழில் செய்யக்கூடிய இடத்துலலாம் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து நாம் கையாளணும். பொதுவாக பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. ஒரு அவசரத்தில் ஒரு வேலையை ஆரம்பித்து ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம நின்றுண்டு அந்த மாதிரி இருக்கிறத விட கொஞ்சம் திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு நல்ல ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்டம் அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளை திட்டமிட்டு செய்யணும். அவசரம் பதட்டம் கூடாது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான பணிச்சுமை காணப்படும். நீங்கள் உத்தியோகம் பார்க்குறவராக இருந்தாலும் சரி அல்லது தொழில் செய்கிறவராக இருந்தாலும் சரி, ஒரே நேரத்தில் பலவிதமான வேலை சார்ந்த டென்ஷன்கள் நமக்கு உண்டாகலாம்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசையுடன். நன்றி, வணக்கம்.